அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்கலாம். அவங்க பார்க்கலாம். பிள்ளைங்களை டாட்டா காமிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னுடைய மகளும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அவங்கள தூங்க வைக்கவே மணி 10 மணி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தோசமும் வெளியே இருந்துச்சு. சரி தோசை சுட்டலாமா அப்படின்னுட்டு வயிறு பசியும் வந்துட்டு ஒரு 10 மணி ஆகிட்டேன் அப்படின்னுட்டு வயிறு பசிக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசையில் இன்றைக்கி என்னவோ பொடி போட்டு சாப்பிடணுன்னு ரொம்ப தோணுச்சு. அதனால் பொடி தோசையும் அதோட எள்ளு பொடியும் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராகவே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு என்ன செஞ்சோம்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பிள்ளைங்க காய்கறி வாங்கினதில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணால் சாப்பிடுவாங்க, பொரியல் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சாப்பாடும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அப்படி சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைங்க எந்திரிச்சிட்டாங்க. சளி பிடிச்சிருக்கு, அதனால் அவங்களுக்கு தூக்கவே முடியலை. அதனால் அவங்களையும் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சோன்னே சரி ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிடலாமா அப்படின்னுட்டு அவங்கள கைக்குள்ளே விட்டுக்கிட்டு தான் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்கள செல்ஃபில் தூக்கி விட்டாச்சு. கவுண்டர் டாப்பில் அவங்க நின்றுக்கிட்டாங்க. பிறகு உளுந்தம்பருப்பு ஊரே போட விடல, அதை வச்சு விளாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னென்னா அவங்கள வச்சுக்கிட்டே உளுந்தம்பருப்பு ஊற போட்டாச்சு. அன்றைக்கி 2 உலக்கு அரிசிக்கு 100 உளுந்து சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 உலக்கு அரிசி 100 கிராம் உலக்குக்கு ஒரு உலக்குக்கு உளுந்தும் ஊறப்பட்டு அதோட வெந்தயம் ஊறப்பட்டுடலாமா அப்படின்னுட்டு ஊறப்பட்டு அவங்க விடவே இல்லை. சரி அவங்கள தூக்கி வச்சுட்டு அப்படி ஆப்பமாவுக்கும் ஊறப்பட்டாச்சு. அது ஊறி வந்துட்டுனா முதல்ல பச்சரிசி சீக்கிரம் ஊறி வந்துடும், உளுந்து ஊற தான் லேட் ஆகும். அதனால் உளுந்தம்பருப்பு ஊறப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை துடைச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் அடுப்பை துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு விளாடிச்சாமா போட்டு அவங்க உட்காரவே இல்லை. கொஞ்சம் காய்ச்சடிக்க மாதிரி இருக்குது, அதனால் மருந்து கொடுத்து உட்கார வச்சாச்சு. சரி அடுப்பை துடைச்சிடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் அடுப்பை துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்திருந்தாங்க. நாள் நான் மருதாணி வச்சுருந்தேன்னா என் தங்கச்சி மருதாணி இருந்துச்சு வச்சு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சிம்பிள் மாடல் எனக்கு தெரிஞ்ச மாடலில் அவங்களுக்கு மருதாணி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்ததால் என் பிள்ளையை என் தங்கச்சிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க பார்த்துக்கிடுவாங்க. என் தங்கச்சி வந்தாலே போதும் என்னுடைய மகளுக்கு. 2 பேரும் ஒன்றா உட்காந்து விளாட மாட்டாங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்துக்கிடுவாங்க. அதனால் என் தங்கச்சிட்ட ஒப்படைச்சாச்சு. அதனால் அவங்க பார்த்துக்கிடுவாங்க பிள்ளைய அப்படின்னுட்டு ஒரு பக்கம் அதையும் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை துடைச்சிடலாம் பார்க்கும்போது செல்ஃபில் கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு. சரி செல்ஃபை துடைச்சிடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் செல்ஃபில் இருந்த எல்லா சம்பளத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து க்ளீனிங் வீடியோ போடுறேன். ஓகே பாய்.